சென்னையில் இன்று காலை இருவேறு இடங்களில் 9 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, எந்தெந்த இடங்களில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? சென்னை விமான நிலையத்தில் நள்ளிரவில் நடத்திய சோதனையில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியைச் சேர்ந்த சிக்கந்தர் அலி என்பவரிடம் சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் 4 கிலோ கேட்டமைன் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவரிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையின் பின்னணியாக ஐசோஸ் பகுதியில் ஒரு வீட்டில் போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் அவர் தெரிவிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஒரு தனிப்படை அதிகாரிகள் உடனடியாக ஐசோஸில் இருக்கக்கூடிய கபூர் தெரு என்ற பகுதிக்கு அவர்கள் செல்கிறார்கள். உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய வீட்டை சோதனை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் வீடு பூட்டி கிடக்கிறது. இதை தொடர்ச்சியாக பூட்டை உடைத்து அதிகாரிகள் உள்ளே சென்று சோதனை செய்கிறார்கள். அப்போது மணி பர்ஸ், அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபரின் பெயர் சபூர் ராஜா. அவர் தலைமறைவாகிவிட்டார். அவர் வெளிநாட்டிற்கு மணி பர்ஸ்களை ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வந்திருக்கிறார். மணி பர்ஸ்களுக்கு இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கெட்டமின் போதைப் பொருளை வைத்து தைத்து அதனை வெளிநாட்டுகளுக்கு கடத்தி வந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய 5 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மதிப்பு கிட்டத்தட்ட 5 கோடி வரை இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர் வீட்டிற்கு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். தலைமறைவாக இருக்கக்கூடிய சபூர் ராஜாவை அதிகாரிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.